நாட்டில் வடக்கீழ் பருவப்பெயர்ச்சி நிலை கொண்டிருப்பதால் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, வடமேல், ஊவா மாகாணங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுவதுடன் ஏனைய பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே சப்ரகமுவ, மேல், தென் மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்திற்குள்ளான மக்கள் 41 முகாம்களில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் LP மதநாயக்க தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தில் சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மக்கள் 130 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் ஜகத் ஹேரத் கூறினார். இதேவேளை மண்சரிவு அபாயத்தினால் நுவரெலியா மாவட்டத்தின் நானோயா எடின்ப்ரோ தோட்டத்தில் உள்ள 48 குடும்பங்களைச் சேர்ந்த 148 பேர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கடந்த வியாழக்கிழமை முதல் நானோயா நாவலர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிஞ்ச அளவில் ஒரு சீக்கிரமான ஒரு தீர்வு ஒன்று தேடி கொடுத்தீங்கன்னா நல்லா. என்னன்னு கேட்டால் அந்த அங்கே நாங்கள் இருக்க இடத்துல இப்போ இருக்கோம் இயலாது. இன்னும் வரைக்கும் யாரும் எங்களுக்கு எந்த முடிவும் எந்த தீர்வும் எடுத்து தரல. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் தொடர்ந்து எங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்க முடியாது. இதனிடையே மண்சரிவு அபாயத்தினால் நுவரெலியா, மஸ்கெலியா, நல்லத்தனி மறை தோட்டத்தில் உள்ள மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். 71 குடும்பங்களைச் சேர்ந்த 111 பேர் நல்லத்தனி தமிழ் மகா வித்தியாலயத்திலும் சிறுவர் பாதுகாப்பு மத்திய நிலையத்திலும் நேற்று முதல் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதனால ஆக்களை எல்லாம் அங்கேருந்து போக சொல்லிட்டாங்க. அதனால எல்லாம் வந்துட்டோம். பெரிய வெடிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அறிகுறி காமிச்சாங்க மேலே இப்படி வெடிப்பு இருக்குன்னு. அதனால தான் அங்கே உள்ள மக்கள்லாம் உடனடியாக அங்கேருந்து எங்களை இப்படி பாதுகாப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு விட்டாங்க. இதனிடையே பொகவந்தலாவே கியூ தோட்ட மக்களும் மண்சரிவு அபாயத்தினால் இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 102 குடும்பங்களைச் சேர்ந்த 211 பேர் சென்ட் ஜோன் டிலரி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 3ஆம் நம்பர் லய குடியிருப்பும் வெடிச்சு அதில் இருக்கவே இயலாத நிலைமையில் காணப்படுகிறார். எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எங்கள் உயிர் பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று வேணும். இதேவேளை பசறை மீதும்பிட்டிய எல்லத்தோட்ட மக்களும் மண்சரிவு அபாயத்தினால் இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போதைக்கு எங்களுக்கு இருக்க வீடு இல்லாமல் எல்லாம் வீடு ஸ்கூலில் தான் இருக்கும். 81 குடும்பம் நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஸ்ரீகணேசா ஸ்கூலில் தான் இருக்கிறோம். ஒன்று இது வச்சு ஒரு தீர்வு இல்லை. கூடிய சீக்கிரம் வந்து எங்களை இதை என்னன்னு ஒரு தீர்வு ஒன்று எங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கணும். அதை நான் ஜனாதிபதியிட்ட வேண்டுகோளை வைக்கணும். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வளமுக்கி கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன. வெள்ளத்தால் உடைப்படுத்த ஸ்பிரிங்வெலி பாலம் இது. அதனை புனரமைக்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மண்மேடு சரிந்து விழுந்தமையால் தடைப்பட்டிருந்த தெமோதரவிலிருந்து ஸ்பிரிங்வெலி வரையான வீதி தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மகாவலி கங்கை பெருக்கெடுத்தமையால் பல நாட்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த சோமாவத்திய விகாரையை அண்மித்த பகுதிகளில் நீர் வழிந்தோடியதை அடுத்து துப்புரவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினர், பிரதேச மக்கள் இணைந்து குறித்த பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிரியுள்ள மஹிந்த ஆரம்ப பாடசாலையை சுத்தம் செய்வதற்கு மக்கள் போராட்ட இயக்கமும் ஒத்துழைப்பு வழங்கியது. வெள்ளத்தில் மூழ்கியிருந்த மொகட கொலனாவி பகுதியில் துப்புரவு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. அதன் பொருட்டு ஆஸ்திரேலிய மாணவர்கள் இவ்வாறு ஒத்துழைப்பு நல்கினர். அனுராதபுரம், கனிவல்பொல, மகாமான் கடவல குளத்தின் குளக்கட்டுகளை புனரமைக்கும் பணிகளை நீர்ப்பாசன திணைக்களத்தினர் ஆரம்பித்துள்ளனர். இராணுவத்தினர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் குறித்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த நாட்களில் பெய்த பலத்த மழையினால் கம்பளை கண்டி பிரதான வீதியின் கம்பளை நகரத்தில் உள்ள பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. குறித்த பாலத்தின் தற்போதைய நிலைமையே இது. நீர் வழிந்தோடுவதை அடுத்து கம்பளை நகர மக்கள் வீடுகளை துப்புரவு செய்யும் பணியினை ஆரம்பித்துள்ளனர். பிரதான வீதிக்கு அருகில் குப்பைகள் இன்று குவிக்கப்பட்டிருந்தன. மண்சரிவு அபாய எச்சரிக்கையினால் ஹங்குராங்கித்து, இல்லகொல்ல, மொரகொல்ல கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 20 குடும்பங்கள் மொரகொல்ல ஆரம்ப பாடசாலையில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கம்பளை தொலுவ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புப்புரச ரஜதலாவ பகுதியில் உள்ள 60 குடும்பங்களைச் சேர்ந்த 200 பேர் மண்சரிவு அபாய எச்சரிக்கையினால் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பன்வில தென்ன விகாரையில் தற்போது தங்கியுள்ளனர். மாவனல்ல பகல கடுகநாவ பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் அதனை அண்மித்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு சென்றுள்ளனர். மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கையின் பிரகாரம் குருநகல் மாவட்டத்தின் மாவத்தகம, ரிதிகம, மல்லப்பிட்டி பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 707 குடும்பங்கள் பாதுகாப்பு மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அரசின் பூரண கண்காணிப்பின் கீழ் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. இதனிடையே கண்டி, கேகாலை, குருநகல், மாத்தளை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் பன்வில, உடப்பலாத்த, மினிபே, பூஜாப்பிட்டிய, கங்கவட்ட கோருளை, பாத்ததும்பர, ஹரிஸ்பத்து, அக்குரனை, உடுதும்பர, பாத்தஹேவாஹெட்ட, ஹதர்லியத்து, யாட்டினுவர, தெல்தோட்டை, மெததும்பர, உடுனுவர, குண்டசாலை, பஸ்பாகை கோரளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் யட்டியாந்தோட்டை, ரம்புக்கன, அரநாயக்க, வரக்காப்புல, கலிகமுவ, மாவனெல்ல, புலத்கோப்பிட்டிய பிரதேச செயலக பிரிவும் அடங்குகின்றன. மாத்தளை மாவட்டத்தில் உக்குவேல, பல்லேபோல, ரத்தோட்டை, மாத்தளை, லக்கல, பல்லேகம, யட்டவத்து, நாவுல, அம்பகங்க கோரளை, வெல்கம பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் சிவப்பு அறிவித்தல் அமுலில் உள்ளது. குருநகல் மாவட்டத்தின் மல்லவப்பட்டி, ரிதிகம, மாவத்தகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளிலிருந்து வெளியேறிய மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பாமல் அந்த பகுதிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்குவது மிகவும் முக்கியமானதாகும். தேவையான அனைத்து நிவாரண நடவடிக்கைகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் கட்பாறைகள் சரிந்து விழுவதனை பார்வையிட செல்வதனை தவிர்க்கவும், அந்த பகுதிகளில் பயணிப்பதை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் என்ற வகையில் கோரிக்கை விடுக்கின்றோம். நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் வேகமாக பாய்கின்றது. இது தொடர்பில் அவதானமாக செயற்படுங்கள். உங்களது பகுதியை சூழ உள்ள நிலைமை தொடர்பில் எச்சரிக்கையோடு செயற்படுங்கள். மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்பில் அவதானமாக இருங்கள். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடிமின்னல் தாக்கங்களால் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.